நண்பர்களே, சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும் இடையே நடந்த 41வது போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். போட்டி முடிகிறப்ப. ஏன் அப்படின்னா, வெற்றி அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலுமே கூட, சென்னை அணி வந்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. புள்ளி பட்டியலில் வந்து முதல் இடத்துக்கு வந்திருக்காங்க. அதேமாதிரி வந்து பிளே ஆஃபுக்கு வந்து தகுதி பெற்றிருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே கூட, இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வாட்சன் வந்து அதிரடிக்கு வந்து திரும்பி இருக்காரு. இந்த போட்டியில் வந்து முதல்ல பேட் பிடிச்ச சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் பார்த்தீங்கன்னா, டேவிட் வார்னர் வந்து வழக்கம் போல் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பார். 45 பால் பிடிச்சி 57 ரன்கள். அதேமாதிரி வந்து பேட்ஸ்டோ வந்து சரியாக விளையாடல, டக் அவுட் ஆகி வெளியில் போயிட்டார். இன்னொரு புறம் மனிஷ் பாண்டே வந்து நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கடைசியில் அதிரடியில் மிரட்டி 49 பால் பிடிச்சி 83 ரன்கள் வந்து அடிச்சிருப்பார். அடுத்து விளையாண்ட சிஎஸ்கே அணி வந்து 19.5 ஓவரில் பார்த்தீங்கன்னா 176 ரன்கள் அடித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இதில் வந்து வாட்சனுடைய அதிரடி தான் வந்து சென்னை ரசிகர்கள் சந்தோஷத்துக்கு முக்கியமான ஒரு காரணம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு சில போட்டிகளாகவே வந்து ஓப்பனிங் வந்து சரியாக விளையாடுறது கிடையாது சிஎஸ்கேல. கடைசியில் இருக்கக்கூடிய மிடில் ஆர்டர் மற்றும் தல தோனி தான் வந்து நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. ஓப்பனிங் வந்து சரியில்லை அப்படிங்கிற ஒரு கவலை வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் வந்து இருந்துச்சு. அந்த கவலை பார்த்தீங்கன்னா இப்போ தீர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வாட்சன் வந்து திரும்ப வந்து ஃபார்முக்கு வந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போட்டியில் வந்து முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கும். அதாவது வந்து டேவிட் வார்னர் வந்து 57 ரன்கள் அடிச்சிருந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தலை தோனி வந்து சூப்பரான ஒரு ஸ்டம்பிங் பண்ணி டேவிட் வார்னர் வந்து வெளியேற்றிருப்பார். மின்னல் வேகத்தில் வந்து ஸ்டம்பிங் பண்ணி அவுட் ஆகியிருப்பார். இதில் வந்து ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அம்பையர் வந்து அவுட்டும் கொடுக்கல. அதேமாதிரி வந்து தேர்ட் அம்பையர் கிட்ட ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி வார்னர் வந்து ரெண்டு விஷயத்தை பார்ப்பார். ஒன்று வந்து தோனியை பார்ப்பார், அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய காலை பார்ப்பார். அவர் வந்து தோனி ஸ்டம்பிங் பண்ண பிறகு தான் வந்து கிரீஸ்குள்ளே வந்து வந்திருப்பார். காலையும் பார்ப்பார், தோனியும் பார்ப்பார். அவர் பாட்டு வந்து வெளியில் போயிட்டே வந்து இருந்திருப்பார். ஸோ வந்து தோனி வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா வார்னர் வந்து நடையை கட்ட ஆரம்பிச்சிருப்பார். ஸோ வந்து வழக்கம் போல் தோனி வந்து அவருடைய ஸ்டைலில் வந்து வார்னர் வந்து வழி அனுப்பி வச்சிருக்காரு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.